வணக்கம். திருநெல்வேலி மாவட்ட லாரி உரிமையாளர் சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எஃப்சி ஃபீஸை கூட்டியிருக்காங்க. வெறும் 850 ரூபா இருந்ததை 28,200 வரைக்கும் கூட்டியிருக்காங்க. இப்போ 30 மடங்கு மேலே கூட்டியிருக்காங்க. இதனால் நம்ம லாரி ரொம்ப பாதிப்படைஞ்சிடும். இயற்கையே டோல்கேட்டு, இன்சூரன்ஸு, அதனால் பல உறுதி பாகங்கள் எல்லாமே விலை கூடினனால இயற்கை லாரியை ஓட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும். இது மேலும் மேலும் எங்கள் மேலே சுமையை சுமக்கிற மாதிரி இப்போ எஃப்சி ஃபீஸ் வெறும் 850 ரூபா இருந்தது 28,000 ரூபா வரைக்கும் 28,000 ரூபா ஆக்கியிருக்காங்க. அதனால் எங்களால் லாரியை இயக்க முடியாது. நாங்கள் அதனால் 9ஆம் தேதி நைட்டு 12 மணிலேருந்து 10ஆம் தேதியிலேருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தம் பண்ணலான்னு இருக்கோம். இதனால் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 5000 லாரிக்கு மேலே ஓடாது. இதில் மறைமுகமாக ஒரு 25,000 பேர் பாதிப்படைவாங்க. தொழிலாளர்கள் சொல்கிறேன், 25,000 பேரை. அதுபோக ரேஷன் பொருட்கள் எங்கேயும் போகாது. சிவில் சப்ளை, அந்த உரம், எந்த இதுவுமே இயங்காது 10ஆம் தேதியிலேருந்து. இது ஏதாவது நம்ம தமிழக கவர்மெண்ட் ஏதாவது ஒரு எங்கள் மேலே ஒரு கருணையை காட்டி இதை அவங்க தள்ளுபடி, நல்ல தீர்வு பண்ணலாம். இதை தள்ளுபடி பண்ணலாம். சில மாநிலங்களில் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. பக்கத்து ஸ்டேட்டில் கேரளா, கர்நாடகாலாம் ஒரு வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க இதுக்கு. நம்ம தமிழக முதல்வரும் இதை தயவு கூர்ந்து இதை பரிசீலனை பண்ணி நமக்கு ஒரு நல்ல முடிவை 9ஆம் தேதிக்குள்ளே சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா 10ஆம் தேதியிலேருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தம் தமிழ்நாடு ஃபுல்லாக. திருநெல்வேலியில் நம்ம அங்கே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி டிப்பர் லாரியும் சேர்ந்து தான் பண்ணுறோம். டிப்பர் நம்ம அனைத்து வட்டார வாகனமும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஃபுல்லாமே டிப்பர் முதற்கொண்டு இயங்காது. இதனால் பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பு அடையும். அத்தியாவசிய பொருட்களும் அவங்களுக்கு அதே மாதிரி நாங்கள் டைம் கொடுத்துருக்கோம். 9, 10, 11 வரைக்கும் பார்ப்போம். இதில் கவர்மெண்ட் எங்களுக்கு இது பண்ணலைன்னா 11ஆம் தேதிக்கு மேலே ஆல் இண்டியா இது மாதிரி ஃபுல்லாகவே எல்லா வண்டியும் நிறுத்துகிறோம். அது மற்ற மாநிலங்கள் இப்போ உள்ள வர்றது இப்போதைக்கு நிப்பாட்டலண்ணே. அந்த ஒரு 2 நாள் டைம் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அவங்க 11ஆம் தேதிக்கு மேலே மாநில தலைவர் சொல்லியிருக்காரு, அதையும் சேர்த்து ஸ்டாப் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிடும். வெளியிலேருந்து வர்றது, காய்கறி, நம்ம பால் எல்லாத்தையும் நிப்பாட்டிடலாம்னு சொல்லியிருக்காங்க. 2 நாள் டைம் கொடுக்காங்க. 10, 11 பார்ப்போம். எதுவும் ஆக்ஷன் இல்லைன்னா 12ஆம் தேதியிலேருந்து எல்லாமே மட்டும் எல்லா ஊர்லேயும் லோக்கல் வண்டி மட்டும், சிட்டிக்குள்ள நம்ம லோக்கல் ஓடுதில்ல, அது மட்டும். யாருமே இது வரைக்கும் கூப்பிட்டு பேசலை. இப்போ கர்நாடகாவில் முந்தா நாள் இதே மாதிரி ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருக்காங்க. உடனே கூப்பிட்டு மினிஸ்டர் கூப்பிட்டு பேசி அதை 1 இயருக்கு தள்ளி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம அமைச்சரும் கூப்பிட்டு ஏதாவது நம்ம மாநில தலைவரை கூப்பிட்டு பேசினாங்கன்னா நல்லாயிருக்கும். எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதான். நன்றி. வாங்க.